பைசன் வந்து முதல்ல ஸ்கிரிப்டாக கொடுத்தாரு. ஓகே. ஃபஸ்ட்டு ஒரு வெர்ஷன் இருந்தது, அது படிச்சுட்டேன். முதல்ல வாழை படத்தை போட்டு காமிச்சார், கதையெல்லாம் கூட படிக்கல. வாழை அப்போ ஒரு எடிட் வெர்ஷன் ரெடியாக இருந்தது. அப்போது ஒரு நாள் கூப்பிட்டார், நீ படம் பார்த்துரு முன்னாடி அப்படின்னாரு. சரிண்ணா போனால் த்ரூ வந்திருந்தார். அப்போ ஸோ த்ரூ நான் தான் ஒன்றா வாழை பார்க்குறோம். பார்த்துட்டு எனக்கு பயங்கர ஸ்டன் ஆகிடுச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்த படங்களை விட அது இன்னும் வேறு மாதிரியான ஒரு ஸ்டைல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ படம் பார்த்துட்டு என்னுடைய இது எல்லாமே நான் அவர்கிட்ட ஷேர் பண்ணேன். ஸோ அப்போ நிறைய கேட்டுட்டு இருந்தார், எப்படி இருந்துச்சு என்னெல்லாம் கேட்டுட்டு இருந்தார். 2 பேருக்குமே சொன்னார், எனக்கும் த்ரூவுக்கும், இந்த படம் இப்படி தான் இருக்க போகுது, அதில் இருக்க மனிதர்கள் இப்படி தான் இருக்க போகிறாங்க. ஸோ லைஃப் ஸ்டைலாக அப்படி தான் இருக்கும் அந்த படம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கிரிப்ட் படிங்க, அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட் படித்தேன் நான். அது ஒரு வெர்ஷனில் இருந்தது கதை. அது அதுவும் சூப்பராக இருந்துச்சு. படிச்சுட்டு அப்புறம் பேசினோம். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 3-4 months ஆகிடுச்சு. மறுபடியும் ஒரு கூப்பிட, ஏன்னா மற்ற ஒர்க்கில் இருந்தார். ஸ்கிரிப்ட் ஃபைனல் டிராஃப்ட் கரெக்ஷன்ஸ்லாம் இருந்தாருன்னு நினைக்கிறேன் அப்போ அந்த டைம். அப்புறம் கூப்பிட்டு ஸ்கிரிப்ட் மாற்றிருக்கேன், மறுபடியும் படிச்சிருந்தார். மறுபடியும் படித்தா அதுவும் அப்போ இப்போ இருக்கிற வெர்ஷன் அது சூப்பராக இருந்துச்சு. இதுவும் இன்புட்டாக இதுவாக அப்படி இல்லை, அவர் சொன்னதான் கரெக்ட். ஆக்சுவலாக முதல்ல சொன்ன மாதிரி அதோட நோக்கமோ இதோட லைஃப் ஸ்டைலாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க அது. ஏன்னா அவருமே அப்படி தான் ரெடியாக இருந்தார். டெக்னிக்கலாக எப்படி பண்ணணும்லாம் இல்லை அவருக்குமே. உன்னை எனக்கு நல்லா தெரியும், என்ன உனக்கு நல்லா இப்படி மியூச்சுவலாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல, இப்படி தான் வந்து போனது. எனக்கு வந்து பர்சனலாக அவரை நல்லா தெரியும். நாங்கள் பொலிட்டிக்கலாக நிறைய பேசியிருக்கோம். நான் ரொம்ப குதர்க்கமாக கூட அவர்கிட்ட கேள்வியெல்லாம் கேட்டிருக்கேன், ரொம்ப அந்த அறியாத வயசில். ஸோ அதெல்லாம் இருந்ததுனால எங்களுக்குள்ள நல்ல புரிதல் இருந்தது. என்ன ஒரு விஷயம்னா, அந்த ஊரை நான் நேரடியாக பார்க்கல. நான் பார்த்த கிராமம், நான் பார்த்த லைஃப் ஸ்டைல், கேள்விப்பட்டது, படித்தது, இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த ஊரை பார்க்குறதுங்க ரொம்ப புதுசாக இருந்தது. ரியலாக அந்த விக்டிம் சொல்கிறத கேட்கலாம், அந்த விக்டிமோட ஊர்லேருந்தே அதை கேட்குற ஒரு இது இருக்குல்ல, அது வந்து பயங்கரமாக இருந்துச்சு எனக்கு.